தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக பெண் எம்எல்ஏவுக்கு சீட் இல்லை, கட்சியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டவர் சுப்புலட்சுமி ஜெகதீசன். இவர் வெற்றி பெற்றால் திமுக ஆட்சியில் இவர்தான் சபாநாயகர் என கூறப்பட்டது. இவர் வெற்றி பெறக்கூடாது, சபாநாயகர் ஆகக்கூடாது என கங்கணம் கட்டிக்கொண்டு சுப்புலட்சுமி ஜெகதீசனை தோற்கடிக்க களமிறங்கினார் தற்போதைய திமுக அமைச்சர் முத்துசாமி. திமுகவினர் யாரும் அவருக்கு வேலை பார்க்கக்கூடாது என மறைமுக உத்தரவு போட்டார். திமுகவினர் அவர் பிரச்சாரத்துக்கு செல்லும் போது கூட உடன் செல்லவில்லை. இறுதியில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். திமுகவை விட்டு விலகிச் சென்றார். தற்பொழுது அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர், மொடக்குறிச்சி தொகுதியில் சுப்புலட்சுமி ஜெகதீசனை தோற்கடித்து வெற்றி பெற்றவர் பாஜகவை சார்ந்த சரஸ்வதி என்ற பெண்மணி. தற்பொழுது சரஸ்வதி அவர்களுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இன்றைய தினம் பாஜக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. மொடக்குறிச்சி தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவான சரஸ்வதிக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இவருடைய மருமகன் அதிமுக பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டார். தற்பொழுது சீட்டு கிடைக்காததால் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி கட்சியிலிருந்து விலகலாம் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.